சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். தர்மமான கர்மங்களையும் விட்டுவிட்டேன், ஒரே ஆனந்தத்தில் நிலைச்சிருக்கேன்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். தத்துவ ஞானம் புரிஞ்சு ஞான நிஷ்டையை பெற்றேன்னு சொல்லலாம், அல்லது நிர்விகல்பக சமாதி அதை கொடுத்தார், எனக்கு நல்ல அனுகிரகம் பண்ணார், அதிலேயே நிலைத்திருக்கும்படி ஆனேன். இன்னருள் வெள்ளத்து இருத்தி வைத்தாண்டி அப்படி அர்த்தம் பண்ணலாம். ஆக இன்னருள்னா இனிமையான அருள்னு அர்த்தம். இனிமையான அருள்னா அனுகிரகம். வெள்ளம்னு சொன்னால் எல்லையற்ற ஆனந்தம்னு அர்த்தம். எல்லையற்ற ஆனந்தம். இருத்தி வைத்தாண்டினா நிலைத்திருக்கும்படி செய்தாண்டி, நிலைத்திருக்கும்படி செய்தார். இப்போ மனதே கல்லால் எனக்கன்றோங்கிறத கொஞ்சம் நான் ரெண்டு அர்த்தமாக சொல்கிறேன். எனக்கு மனசு கல்லால் தான் இருக்குது. அப்படிப்பட்ட எனக்கு பகவான் குரு ரூபமாக ஞானத்தை உபதேசம் பண்ணி எனக்கு கர்த்திருவத்தை எல்லாம் நீக்கி, அதனால் நான் பண்ணிட்டு இருந்த தர்மமான கர்மங்களையும் நீக்கி நிஷ்டையிலே எப்போ இருக்கும்படி செய்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இல்லாட்டி இந்த முதல் வரியை மாத்திரம், ஓ மனமே கல்லால் எனக்கு அன்றோ, கல்லால மரத்தின் கீழ் குருநாதர் உபதேசம் பண்ணார்லவா அப்படின்னு மனசை பார்த்தே சொல்கிறார். மனசை பார்த்தே சொல்கிற மாதிரி, இன்னொருத்தரை பார்த்து சொல்கிற மாதிரி, அல்லது மனசே தோழின்னு இருக்கோ இல்லையோ, மனசே தோழி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தோழிங்கிற பாட்டில் இல்லை, நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். தன்னுடைய மனசையே தோழியாக பாவித்து சொல்கிற மாதிரியே அர்த்தம் பண்ணிக்கலாம். கல்லால மரத்தின் கீழ் அன்று எனக்கு குருநாதர் உபதேசம் பண்ணினார் இல்லையா, ஆனந்தத்தை கொடுத்துட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லி மனசை பார்த்து சொல்கிற மாதிரி. அடுத்த பாடல். அருளால் ஏவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்ல, கண்ட என்னையும் கண்டீலன் என்னேடி தோழி, சங்கர சங்கர சம்போ. அருளால் ஏவையும் பார் என்றான், அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்ல, கண்ட என்னையும் கண்டீலன் என்னேடி தோழி, சங்கர சங்கர சம்போ. இங்கே மற்றொரு கருத்தை சொல்லுகிறார் தாய்மானவர். அவர் என்ன சொன்னாராம், உன்னுடைய புத்தியை ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தோடு சேர்த்துக்கணும். நீ வெறுமனே உன் புத்தி, இந்த ரேஷனல் மைண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, கேவல தர்க்க புத்தி. அதுதான் நம்ம அந்த திருமூலர் பாட்டிலேருந்து கூட பார்த்தோம். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள, மதிஞர் தர்க்க வாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். வேத சிறப்புன்னு சொல்லி திருமூலர் பாடியிருக்கார். அதனுடைய பொருள் என்னென்னா, வேதத்தை காட்டிலும் உயர்ந்த பொருள் இல்லை, வேதத்தில் எல்லா தர்மங்களும் உயர்ந்த விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. புத்தியுடையவர்கள் தங்களுடைய தர்க்க புத்தியை விட்டுவிட்டு வளமுற்ற அந்த வேதத்தை ஓதியே அதற்கு பொருள் தெரிந்து கொண்டே மோட்சம் அடைந்தார்களே சொல்லி ஒரு பாட்டு வேத சிறப்புன்னு இருக்கு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய
தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.